பன்னீர் பிரியாணி தான். ஆனா இது ஃப்ரைட் பன்னீர் பிரியாணி. நல்ல சுடு சுடு சாதத்தோட இந்த சாஃப்டான பன்னீர் வித் அந்த மசாலாவோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இப்ப அதுல பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு மித்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 கொத்து போல புதினா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். தக்காளி வதங்கினதும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஃப்ரைட் பன்னீர் மசாலா ரெடி ஆயிருச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதுல 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊத்திக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. பட்டை வகைகள் 2 ஏலக்காய், கொஞ்சம் போல மிளகு, ஒரு 3 கொத்து போல புதினா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனது ஓபன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கலாம். மேல நம்ம வேக வச்சிருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களுமே எப்பவும் போல சாப்பிடாம டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.